ஓம் சாய்ராம். உங்களுக்கு சீக்கிரமா பணக்காரன் ஆகணுமா, ரொம்பவே செலவழிக்காம ரொம்ப சீக்கிரமாவே பணக்காரன் ஆகணுமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வெறும் வெந்தயத்தோட இந்த ஒரு பொருளை சேர்த்து வச்சாலே போதும், நீங்க ரொம்ப சீக்கிரமா பணக்காரர் ஆயிடலாம். எந்த பொருளை வெந்தயத்தோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதன் கிரகத்துக்கு உரிய தானியமாக சொல்லப்படும் இந்த வெந்தயத்தை வச்சுதாங்க நம்ம செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சில பரிகாரத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் இருந்தா போதும், உங்க வீட்டில் இருக்க கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, சண்டை சச்சரவு எல்லாத்துக்கும் நம்மளால தீர்வு கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கின சில நாட்கள்லேயே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத சந்தோஷத்தை அனுபவிக்கீங்க. எதனால நமக்கு இவ்வளவு நல்லது நடக்குது அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய பரிகாரங்கள் இது. சரி வாங்க, அப்படி என்ன பரிகாரம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பச்சை நிறை துணியை எடுத்துங்க. அதுல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வைத்து ஒரு வெள்ளி நாணயம் அல்லது தங்க நாணயம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வெள்ளியில் ஒரு நகை, இல்லைன்னா குண்டுமணி அளவு தங்கத்தில் எந்த ஒரு நகையாக இருந்தாலும் சரி, மூக்குத்தியோ தோடோ எதுனா இருந்தாலும் சரி, அதை வந்து அந்த வெந்தயத்தோட சேர்த்து வச்சுட்டு அந்த பச்சை நிற துணியை பச்சை நூலால் முடிச்சாக கட்டிக்கணுங்க. இந்த முடிச்சை உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் எங்காவது ஒரு இடத்தில் சுவற்றில் மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் போட்டு அலமாரியில் வைக்கலாம். வெந்தயத்தோடு தங்கமும் இல்லை வெள்ளியும் சேர்ந்து இருக்கும்போது வீட்டில் இருக்கும் பண கஷ்டங்கள் குறைய தொடங்கும். உங்களுக்கான கடன் சுமைகள் குறையும். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். உங்களோட வருமானம் எக்கு தப்பா அதிகரிக்கும். 6 மாதத்துக்கு ஒரு முறை உள்ளே இருக்கும் பழைய வெந்தயத்தை எடுத்து விட்டு மீண்டும் புதிய வெந்தயத்தை வைத்து கட்டிக்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை முக்கியமாக புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஹோரை அன்று செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைச்சி உங்க வீட்டில் நல்ல மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தை வந்தடையும். வீட்டில் சந்தோஷம் நிறைய இருக்கும், கடன் குறையும், பணம் நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்பிக்கையோட செய்யுங்க இந்த பரிகாரத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.